டேய் ஆள அப்படியே மாத்தி கொண்டா, நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது. அண்ணே நாங்க ரெடி. இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கா? நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல, இதுல நாக்காளி எங்க கண்டுபிடிக்க போறாங்க? முதல்ல இவங்களை தயார் பண்ணுங்க. எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கட் கொடுப்பேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்? நாங்க சைபர் தான் சொல்லுவோம். 2000 சொல்லணும். சொல்லு. 2000. நீ என்ன சொல்லணும்? 1000 சொல்லுவேன். நீ 4000 சொல்லணும். 4000. நீ என்ன சொல்லணும்? 6000. அறிவாளி, உனக்கு 2 பிஸ்கட். நீ என்ன சொல்லணும்? 8000. நீ என்ன சொல்லணும்? 10,000. ஸ்டாப் இட். கரெக்ட். நான் ஸ்டாப் இட்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000. 4000. 6000, 8000. 10,000. 12,000, 14,000, 16,000, 20,000, 22,000. மறந்துட்டேன். நீ எங்க நின்னு இருக்கணும். வெரி குட். பிஸ்கெட்லாம் அவங்களுக்கு கொடு. தவறி 1000 மட்டும் சொல்லிடாத. 2000. 6000. 6000, 8000. 10,000. 12,000. அப்பா, என்னையா இது? இது சிங்கம் உட்காந்து சேருங்க. சிங்கம் உட்கார்ந்து சேரா? மைசூர் சிங்கம், ஹைதர் அலி மகாராஜா உட்காந்து சேருங்க. இது உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, ஹைதர் அலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அட, அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா? அடட, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை. இரியா, அவசரப்படாத. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா, எங்கடா போற? சேர செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது நம்ம தோலை உரிச்சு விடுவாங்க. செக் பண்ணாதானே? இங்க கவனி. இதை செக் பண்ணுமா? எஸ் சார். என்ன துணியில ஈர சத்தம் கேக்கு? என்னம்மா, செக் பண்ணி பாத்துட்டியா? செக் பண்ணிட்ட, பழகாலத்து சேர்தா சார். ரூபாய் 1000. 2000, 4000, 6000, 8000. பிம்பிளிக்கு பிள்ளாட்டி. பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில 10,000 அர்த்தம். 12,000. ஸ்டாப் இட். என்ன விளையாடுறீங்களா மேன்? நீங்க எப்ப ஏலம் விட்டு முடியுது, நான் எப்ப டெல்லி போறது? பிளைட் டைம் ஆச்சு மேன். புரியாத ஆளா இருக்கியே, ஏதாவது கொடுத்து வெட்டி விடியா. வந்திருக்கிற பார்ட்டியை பார்த்தா பயங்கர விலை போகும்போல் இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 12,000 கொடுங்க. அப்படின்னா தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. அஞ்சு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். How much? 12,000. 10,000 ரூபாய். எங்க பரம்பரை சொத்தை 10,000 ரூபாய் விக்கிறது ரொம்ப பிச்சைக்காரத்தனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன்கிட்ட கொடு. நீங்க ஏலத்தை நடத்துங்க, அப்புறம் தெரியும். ஜலாலுதீன் பாதுஷா வாழ்க்கை. ஜலாலுதீன் பாதுஷா ரூபாய் 1000. 2000, 4000, 6000, 8000. பிம்பிளிக்கு பிள்ளையாட்டி 12,000, 14,000, 16,000, 18,000, 20,000. 20,000. ஒரு தரம், 2 தரம், 3 தரம். பணம் கொடுங்க. மாமா பிஸ்கோட்டா. என்னங்கடா விளையாடுறீங்களா? என்னையா இது 1000 ஆரம்பிச்சே 2000, 4000. ஐயா பைத்தியங்க. வக்கீலே மாட்டிக்கிட்டான், வகையா மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டான், வக்கீலே மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டான் 2. மாட்டிக்கினானா? இல்லைங்க, மார்க்கெட்டுக்கு போனா அதான் அவன் மாத்தி சொல்றான்.
மன்மதனையை ஒன்றா அறிவில்ல உனக்கு? ஐயா கை வச்சுட்டான். யோ பொண்ணு மேல கை வச்சான். யோ பொண்ணு மேல கை வச்சாயா? என்ன கை வச்சுட்டேன் விடாதீங்க அவனை. இதுக்குனே பசங்க விடாங்க. அடியா சொல்லாதீங்க வந்து அடிச்சு கையில ஒரு இளம் தாய் கொளுத்து மேல கை வச்சான் பாட்டி. வந்து போடு. அடிக்காதீங்க. ஐயோ நான் வக்கீலு. அடுத்தவன ஜாமீன் எடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறீல்ல? பின்ன என்ன போஸ்ட் ஆபீஸ்க்கு போவாங்க? ஆமா போவேன். இப்ப உன்ன ஜாமீன் எடுக்க பொண்டாட்டி வர சொல்லு. அட பாவீங்களா, நான் அடுத்த வாரம் அரசாங்க வக்கீலாக போறேன். அதுக்குள்ள என் பொழப்ப கெடுத்துறாதீங்களா பாவீங்களா? ஒளிஞ்சு போற விட்டு தொலைங்க சார். சும்மா இருங்க. இவனெல்லாம் கம்பிக்கு பின்னாடி வச்சுதான் சரிப்பட்டு வருவானுங்க. போற விடுங்க சார். இந்த ஆள பெரிய மனுஷன் விட்டோம்னா நாளைக்கு பஸ்ல ஏற பெரிய மனுஷன் இடுப்புல ஆரம்பிச்சிருவான். இவன் எழுதியாவது வாங்க. வக்கீல் சார் எழுதித்தான் கொடுத்துருங்களேன். எழுதியா? வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது. இனிமேல் 5 வயது பெண் குழந்தையிலிருந்து 50 வயது தாய்க்குள்ள வரை இடிக்கவே மாட்டேன். 51னா ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க. உருவிட்டாங்களா? இதுக்கு எத்தனை வயசு இருக்கு? ஐயோ இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு இது வரைக்கும் எத்தனை அண்ணன்? நீ மட்டும்தான். இன்னில இருந்து 2 அண்ணன். அதான் இன்னொரு அண்ணன் மணி, செல்வமணி. தங்கச்சி சிங்கப்பூர் ஆபீஸ் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பார்ட்னர். ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க? இல்ல சைக்கிள்ல வந்தேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா? போட்டிருக்கேன். குளிச்சு 3 நாளாவது. கழட்டி கொடுக்கவா? ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது. உடனே கையேந்திருவீங்களே. பிளாடி வாட்ச்மேன். வாட்ச்மேன் இல்லைங்க, பியூன். ஓ பை த பை. இங்கே இருங்க, பிரின்சிபால பாத்துட்டு வரேன். டேய் அது இந்த காலேஜ் கட்டணரோட செலடா. ஐயோ அது இல்ல. உள்ள உள்ள நான் ரத்த பரிசோதனை நிலையத்தோட பாத்துருக்கேன். நான் ஒரு ஆளை ஒரு தடவை பார்த்தேன். என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன். உடனே பிளட் டெஸ்ட் அனுப்பி வை. யாரு அவ? மாப்பிளையோட மச்சான். யோ மாப்பிளோட மச்சான் என் பையன்யா. வாண்ணே, பிரின்சிபால் உன்னை கூப்பிடுறாரு. இல்லம்மா ஒரு போன் பண்ண. எங்கடா பண்ண? அம்பத்தூர். அமெரிக்கா அமெரிக்கா. ஆமாமா வெளில போய் அமெரிக்கா போன் பண்ணிட்டு வந்து. அமெரிக்காவுக்கு தானே? பிரின்சிபால் ரூம்லயே போன் இருக்கு. இங்கே பேசுறேன். இல்லம்மா வெளில போன சீப்மா. டேய் டேய் போன சுத்த முடியாது. இல்லைங்க சார், எங்க போறீங்க? உனக்கு சிங்கப்பூர் ஜட்டி வேணும்னு சொன்னீங்கல்ல? வேணாம் சார், கப்படிக்க. உங்களை பிரின்சிபால் நல்லா கவனிக்க சொல்லிருக்காரு. உட்காருங்க சார், உட்காருங்க சார். இல்ல சார், இவர்தான் எங்க அண்ணன். அண்ணே, இவங்கதான் எங்க வைஸ் பிரின்சிபால். வணக்கம். வணக்கம். மிஸ்டர், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. சார், ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு. இன்னைக்கு உன்னை ஒரு கை பாத்துறேன். பிரின்சிபாலையா, ரத்த பரிசோதனை கிளினிக்ல இருந்து போன் வந்திருக்கு, அவசரமா பேசணுமா? ஹலோ, ரத்தம் டெஸ்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க. சுகர் இல்லங்க, பிரஷர் அது இல்லங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா என்ன ஆனா? உங்களுக்கு ரத்தத்துல எய்ட்ஸ் இருக்குங்க.